அடிக்கவே முடியல, கொல்லவே முடியல. ஆனா எப்பொழுது 4 மாட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாச்சோ அப்ப என்ன ஆனது? சிங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடை சாப்பிடுச்சு. அந்த இடத்துல அந்த ஜனங்களை அந்த மாடு அந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல அந்த மாடுகள் அனைத்தும் சிங்கம் சாப்பிடுச்சு. ஆனா எப்பொழுது அவங்கள ஒற்றுமை போச்சோ, ஐக்கியம் போச்சோ, எல்லாமே போச்சு. அல்லேலூயா. சொல்றது என்னன்னா, நம்ம ஐக்கியமா பேதுரு விடுதலை செய்யப்பட்டார். இன்றைக்கு நம்ம ஈஸ்டர்ல சாப்பாடு போடுறதில்லை, கேட்ட காசு இல்லை. உண்மை இல்லாம போனதுக்கு காரணம் நம்ம மத்தியில ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை. பாஸ்டர், விசுவாசிகள், பாஸ்டர்மா, குடும்பம் எல்லாருமே நம்மளாம் யாருங்க கர்த்தருடைய ஒரு குடும்பம், ஒரு ஐக்கியம். ஒருத்தருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து செபிச்சா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் முடிவுத்தாலும் நம்ம ஃபேமிலியா இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஒன்று கூட்டி ஜெபிக்கணும். மரியாமா படம் செல்ல நீங்க யாருமே சுத்தப்பட மாட்டீங்க. அந்த சர்ச்சில் வயது சபையில ஒரு வாரமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பக்கத்துல வந்து ஜெபிப்போம். பாஸ்டர் போயிட்டு விசுவாசிகள் 7 ஆயிரத்து கொண்டு போய் அவங்களுக்காக ஒரு வாரத்துல ஒரு முறை அவங்க இடத்துல போய் ஜெபிப்போம். அவங்க விடுதலை பெறணும், ஐக்கியமா ஜெபிப்போம். இல்லையா? அதுபோல இப்ப குழந்தை பெற்று வீட்டுல இருக்காங்க. குழந்தை பெற்று நம்ம ஐக்கியமா போயிட்டு ஸ்டோர் பண்ணி குழந்தைய ஆசிர்வதிக்கணும், அம்மா ஆசிர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும், ஐக்கியமா போய் ஜெபிக்கணும். புரியுதா? நம்ம சபையில யாருக்கு என்ன காரியமா இருந்தாலும் நம்ம ஒன்று கூடி போய் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ஐக்கியமா கூடனா எதையும் வெல்லும் சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. யாருக்கு உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நம்ம கூடணும், ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம கூடணும். நம்ம கூடும் பொழுது அவருடைய காரியம் அப்படியே பஞ்சாபரம். போன வாரம் 7 பேர் கூடி ஜெபம் பண்ணிக்கிறீங்க. ஈஸ்டர் வந்து எனக்கு பாடாதான் வருது, பிரச்சனையா தான் வருது. காரணம் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். நம்ம ஐக்கியம் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம ஊரு, நம்ம தெரு, நம்ம ஆலயம் அதனால ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒன்று சேரணும். இப்ப நம்ம பெரிய குடும்பத்தை எடுத்துக்கலாம். அந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்க வீட்டுல கூடி ஜெபம் பண்ணணும். அப்படிங்களா? 2 பேர் வச்சுக்கிறீங்க, ஏதோ காரியமா நீங்க ஒன்று சேர்த்து கை குப்பி கை குச்சி முடிச்சு மழமா கொடுத்து ஜெபிக்கணும். ஒரே விஷயம், தன்னுடைய அன்பு கட்டளைகள். உங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவங்க சொல்றபடி நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாவா? இல்லையா? அதுபோல நீங்க கணவன் மீது அன்பா இருக்கீங்களோ, மனைவி மீது அன்போ, பிள்ளைகள் மீது அன்போ, அப்பா அம்மா மீது அன்போ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்றதா அவங்க கட்டளையை கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாவா? உங்க கணவர்கள் நீங்க சொல்லபடி நீங்க கேட்கணும். அப்பதான் அவங்க அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம். அது போல 10 கட்டளைகள் ஏன் தகப்பனாகிய தேவன் கொடுத்தாருன்னா அதை கேட்டா அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவதாக. அதனால பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கட்டளைகள் இருக்கும், நிறைய கோட்பாடுகள் இருக்கும். அதை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அந்த கர்த்தருடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்பு வெளிப்படும். குமாரனான இயேசுவோட விஷயத்துல பாத்தீங்கன்னா நீ அன்பு செலுத்தினாலும் அன்பு செலுத்தாட்டாலும், நீ எப்படி அவரை நோக்கி பார்த்தாலும் நோக்கி பார்க்காட்டாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு போவே போகுது. அல்லேலூயா. அதான் இயேசு பிரபுவுடைய கிருபை, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியிட்ட நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் உங்கள்ல இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், கூடுதல் இருக்கணும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதுபடி நீங்க திருத்துவ ஞாயிறு தகப்பனாகிய தேவனுடைய அன்பு உங்களுக்கு வேணுமா? வேணுமா? எனக்கு தகப்பனாகிய தேவனுடைய அன்பு மட்டும் போதும், இயேசுவோட கிருபை எனக்கு தேவையில்லைன்னு இருக்கீங்களா? இல்ல, அதோட பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய சகாயம், ஐக்கியம். நீ நம்ம ஜெபிக்கிறோம், ஊற்றுடுமே என் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. எதுக்கு சொல்றேன்னா 3மே நமக்கு தேவை. 3மே ஒரு கற்கள். தகப்பனுடைய அன்பு வேணும், இயேசுவுடைய கிருபையும் வேணும், பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய ஐக்கியமும் சகாயமும் நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா வேணும். 3 பேரும் நம்ம
கீழ்ப்படிந்து இருந்தோம்னா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். இந்த பூலோகத்திலையும் சமாதானமா சந்தோஷமா வாழும். அதனால திரியேக தேவர்கள் வெளிப்பட்ட நாள்ல 3 பேரையும் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தியானம் பண்றோம். அந்த சபையில பாத்தீங்கன்னா வாக்கியம் தகப்பன் குமார் பரிசுத்தாவின்னு எடுக்க மாட்டாங்க. பாக்குறீங்களா? போயிருப்பீங்க. அப்படியே வருவாங்க, அந்த வாக்கியம் சொல்லுவாங்க, போதிப்பாங்க. நம்ம சபை அப்படி கிடையாது. நம்மளுக்கு திருத்துவ தேவர்கள் மன்னிக்கிறோம், ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ தகப்பனுடைய வாக்கியத்தை தியானிப்போம். நம்ம தகப்பனான தேவன் என்ன பேசுகிறார், குமாரனான இயேசு பிரபு நம்மோடு என்ன உரையாடுகிறார், பரிசுத்தாவே ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிங்க. நம்ம மத்தேயு 28:19 வாசிங்க. மத்தேயு 28:19 வாசிங்க, முடிச்சுக்கலாம். மத்தேயு 28:19. சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் 3 நமக்காக அனுப்பிச்சாங்க? 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேரையும் ஞானஸ்தானம் அப்படின்னா மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை.